இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே போர் நடவடிக்கையால் துபாய் சர்வதேச விமான நிலையம், துபாய் வேர்ல்டு சென்ட்ரல் ஆகிய விமான நிலையங்களின் செயல்பாடுகள் காலவரையின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஈரான் ஏவிய ஏவுகணைகள் அமெரிக்கத்தின் வான்வெளியில் இடைமறிக்கப்பட்டதால் துபாய் மற்றும் அபுதாபி பகுதிகளில் பெரும் வெடிச்சத்தம் கேட்டது. எமிரேட்ஸ் மற்றும் ஃப்ளை துபாய் நிறுவனங்கள் தங்களது சேவைகளை முழுமையாக ரத்து செய்துள்ளன. அங்கு இயக்கப்படும் ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ போன்ற இந்திய விமான இயக்கங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஈரான், ஈராக், ஜோர்டான் மற்றும் குவைத் போன்ற நாடுகளும் தங்கள் நாட்டு வான்வெளியை மூடியுள்ளதால் மத்திய கிழக்கு நாடுகளில் விமான போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. இது தொடர்பாக துபாய் அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், துபாயில் அனைத்து வருகை மற்றும் புறப்பாடு விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. பயணிகள் யாரும் விமான நிலையத்திற்கு வர வேண்டாம். உங்கள் விமானத்தின் தற்போதைய நிலையை அறிய எமிரேட்ஸ் டிராவல் அப்டேட்ஸ் அல்லது ஃப்ளை துபாய் ஃபிளைட் ஸ்டேட்டஸ் ஆகிய இணையதளங்களை சரிபார்க்கலாம். டிக்கெட் முன்பதிவு செய்தவர்கள் அந்தந்த விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு பணத்தை திரும்ப பெறவோ அல்லது தேதியை மாற்றவோ முயற்சி செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து துபாய் விமான நிலையத்தில் சிக்கி தவிப்பது தெரியவந்துள்ளது. லண்டனில் அடுத்த வாரம் தொடங்கவுள்ள மதிப்புமிக்க ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடரில் பங்கேற்பதற்காக பயணித்துள்ளார். துபாய் வழியாக செல்ல திட்டமிட்டு பயணித்தபோது தற்போது அங்கே சிக்கியுள்ளார். அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டமாக இருக்கும் வீடியோவை பகிர்ந்து மறு உத்தரவு வரும் வரை அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன என பதிவிட்டிருந்தார். நான் எனது குழுவினருடன் பாதுகாப்பாக ஒரு ஹோட்டலில் தங்கியுள்ளேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வானில் ஏவுகணைகள் இடைமறிக்கப்படும் சத்தத்தை கேட்டதாகவும், நிலைமை மிக வேகமாக மோசமடைவது அச்சமாக இருப்பதாகவும் அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். போர் பதற்றம் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஏர்போர்ட்டுகளில் குவிந்து வருவதால் அரபு நாடுகளில் உச்சகட்ட பீதி நிலவுகிறது.